ஒரு அழகான கடற்கரையில ஒரு நண்டு தன்னுடைய கால் தடங்களை எல்லாம் அந்த கடற்கரை மணல்ல பதிச்சுக்கிட்டே அதை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துதான். அத பார்த்துட்டு அது ரொம்ப பெருமிதமா என்னுடைய கால் தடங்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நொடியில கடல் அலை வந்து திடீர்னு அந்த எல்லா கால் தடங்களையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு போயிடுது. இப்போ இந்த நண்டு அந்த அலையை பார்த்து ரொம்ப கோவமா சொல்லுது, நான் என்னோட பாதையில நான் பாட்டுக்கு செவனேன்னு போய்கிட்டு இருக்கேன், என்னுடைய கால் தடங்கள் அச்சு அழகா இருக்கத பாக்குறேன், அது பொறுக்க முடியாம என் மேல பொறாமப்பட்டு இப்படி மொத்தத்தையும் அழிச்சிட்டல அப்படின்னு கேட்ட உடனே இந்த கடல் அலை ரொம்ப நிதானமா பதில் சொல்லிச்சான், இங்க பாரு, உன்னுடைய கால் தடத்தை நீ பதிச்சது அழகாதான் இருந்தது, ஆனால் அந்த கால் தடங்களை பின்தொடர்ந்து உன்னை வேட்டையாடுவதற்காக ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான், அந்த கால் தடத்தை வச்சு உன்னை பின்தொடர்ந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அதை அழித்தேன் அப்படின்னு சொன்னோன்னு இந்த நண்டு ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுச்சான். இதே மாதிரிதான் நம் வாழ்க்கையிலும் இந்த அலை போல நம்மேல் அக்கறை வைத்திருக்கிற எத்தனையோ மனிதர்கள் நம்மேல் கொஞ்சம் கூடுதலா கண்டிப்போடவோ இல்ல கொஞ்சம் கூடுதலா கோவப்பட்டாவோ நம்மளால தாங்கிக்க முடியல, ஆனால் அந்த அக்கறை கூட அது கோபமாகத்தான் வெளிவருகிறது சில மனிதர்களிடம் சில நேரங்களில். அதனால் எல்லா நேரங்களிலும் கோபப்படுபவர்கள் நம்மேல் கோபத்தினால் அல்ல, நம்மேல் அக்கறையினால் கோபப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம்.